கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளினுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. கர்த்தரின் சத்தத்திலே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை என்னுடைய சிந்தையை கவர்ந்தது. என்ன சிந்தை, என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படுத்துவார் இல்லாமல் அப்படின்னு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனவன் தங்கள் தங்கள் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலேயே நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களையே அனுபவிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக, அந்த ஆசீர்வாதங்களிலேயே உங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். இப்போ இது இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உங்களை யாரும் பயப்படுத்தவே முடியாது. பயமில்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை நேர்த்தியாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடிய வழிகளை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மெய்வாழ்வை நாம் தரக்கூடியவர்களாக இருப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எத்தனை இது உண்மையான ஒரு காரியம், எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். நீங்கள் சின்னதுக்கும் பயப்படலாம், அது எப்படி ஆகுமோ என்கிற ஒரு பயம், இனி நான் என்ன செய்வேங்கிற ஒரு பயம். இனிமேல் இப்படிப்பட்ட பயமே இல்லாமல் ஆண்டவர் உங்களை நடத்துவதிலே, உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்கிறதிலேயே நேர்த்தியாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, பயமில்லாத வாழ்க்கையினால் எங்களை வழிநடத்துகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.